இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க பண்ணது கூட எனக்கு அநியாயமா தெரியல. ஏன்னா நான் அவங்கள அந்த அளவுக்கு முழுசா நம்பவே இல்லை. ஆனா நீங்க எனக்கு பண்ணது துரோகம், அத மறந்துடாதீங்க. அந்த குடும்பம் என்ன மனமேடையில தூக்கி போட்டுட்டு போனப்ப கூட எனக்கு அவ்வளவு வலிக்கல. ஆனா நீங்க எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணு பண்ணீங்க பாருங்க. வாழ்க்கையில அப்படி ஒரு வலியை நான் உணர்ந்ததே இல்லை. அதுக்கு முன்னாடி சம்யுக்தா ஃபேமிலிலாம் ஒண்ணுமே இல்லை. எனக்காக நீங்க அவங்க கிட்ட நியாயம் எல்லாம் கேட்க வேண்டாம். இதை இதோட விட்டுருங்க. தமிழ், பழச பத்தி பேசி என்ன ஆக போகுது? இது முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு. இன்னைக்குதான் நான் என் குடும்பத்தோட நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். அது போதும் எனக்கு. எனக்கு யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணமும் இல்ல, பழி சொல்ல விருப்பமும் இல்ல. நான் என் போக்குல என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு சார், யார் கூட பழகுனாலும் பொதுவாவே மனுஷங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணுங்கிற பாடத்தை நீங்க எனக்கு கத்து கொடுத்திருக்கீங்க.